நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், மனுஷங்க மட்டும்தான் குடும்பமாக வாழ்கிறாங்க, ஃபேமிலியாக வாழ்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, எல்லா விலங்குகளும் லவ் பண்ணுது, எல்லாமே ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கு, எல்லாமே பேர்ஸாக இருக்குது, கப்புள்ஸாக இருக்குது. யானைகள் ஒரே ஒரு துணையோடு தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து இறந்து போகும். பறவைகள், நிறைய பறவைகள் அது மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் நரிகள்லாம் குடும்பத்தோடு அப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்குமா, தன்னோட குழந்தைகளை இது பண்ணுறது. அடல்ட் ஆனோடனே எல்லாம் தனியாக போயிடும். இருந்தாலுமே அது இறக்குற வரைக்கும் தன்னோட பெற்றோர்களை பாதுகாக்குமா நரிகள். அதுக்கு அதால் வேட்டையாட முடியாத போது வேட்டையாடி அது உணவு கொண்டு கொடுக்கறது வரைக்கும் நரிகள் செய்யுது. அப்படின்னா அந்த உலகத்தில் மனிதர்களும் மற்ற விலங்குகள் போல தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது பெரிய, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் இன்டெலிஜென்ஸ், 6th சென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் தான் மனிதர்களை மற்ற விலங்குகளிலிருந்து வேறுபடுத்துது. சந்தனகுமார்.